அப்புறம் அதுக்கு வேலை செய்ய ஆள் வேணும்ல, நம்பிக்கையா? நம்ம ஊரில் வந்து அப்போது துபாய் போகிறது வந்து பெரிய கனவு. நம்ம ஊரில் வறுமை நிறையா, ஏகப்பட்ட பேர் வந்து வேலைக்கு வர தயாராக இருக்காங்க. படித்தவங்களுக்கு படித்தவங்க மாதிரி வேலை, படிக்காதவங்க எக்கச்சக்கமாக இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யலாம்? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சும்மா இருக்காங்களே இவங்க, என்ன பண்ணுறது இவங்களுக்கு? இதில் வந்து அவர் பார்த்தது வந்து கீழக்கரை, ராம்நாடு அந்த ஏரியாவில் வந்து இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து மதம் பார்த்தவர் இல்லை. ஏன்னா எனக்கு பர்சனலாக தெரியும். நான் வந்து அவர் பர்சனலாக சந்திச்சிருக்கேன். அங்கே டி பிளாக்ல இப்போ ப்ரோக்ராம் இருக்கும்போது இப்போ சந்திச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வந்து பெருசாக நடத்திட்டு போன சலாஹுதீன் வந்து பர்சனலாக சந்தித்து அவரை பேட்டி எடுத்து முன்னாடி ஒரு வார பத்திரிகையில் வந்து ஒரு பக்கத்துக்கு கட்டுரையாக போட்டிருக்கேன். அப்புறம் அவரோட சலாஹுதீனோட ஒரு 1,00,000 ஸ்கொயர் ஃபீட்டு உம்மல் கோயிலில் வந்து ஒரு கார்டனாக வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பர்சனல் நிறைய பேசியிருக்கேன் வந்து. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, என் மதம் எனக்கு, ஓகே, இது கம்பெனி, இது பிஸ்னஸ், ஓகே, இது வந்து எம்மதமும் சம்மதம் இந்த பிஸ்னஸில் அப்படின்றோம்ல வருது. அப்போ அந்த ஏரியாவில், ராம்நாடு ஏரியாவில் வந்து என்ன தான் மழை பெஞ்சாலும் வறுமையும் வேலைவாய்ப்பு இன்மை நிறையா இருக்குது அந்த டைமில். ஓகே, திருநெல்வேலி இருக்குது, இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த வேலூர், இங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி இப்போ வறுமையில் இருக்கிற இடத்துல வந்து ஆட்கள் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா, நமக்கு ஆள் கிடைக்குது, இங்கே ஃபண்ட் இருக்குது, இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, வளர ஆரம்பிச்சிட்டாங்க.